ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னோட ஹைப் ஆடிஷன் இன் சென்னை. ஸோ நாங்கள் வந்து ஒரு 8 o'clock அப்போவே கிளம்பிட்டோம். அண்ட் தென் ஆட்டோ போட்டுட்டு நாங்கள் இங்கே போயிட்டு இருக்கப்போ ஒரு 8:30 இருக்கும். ஏன்னா வந்து என்னோட ஸ்லாட் 10 AM. ஸோ 9 o'clock அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் போகிறப்ப என்ன பண்ணேன்னா பார்க் அவென்யூக்கு பதில் பார்க் சென்னைக்கு பதிலாக பார்க் அவென்யூன்னு நான் போட்டுட்டேன் லொக்கேஷன். எனக்கு சொல்லவும் அப்படி தான் வந்துச்சு, இப்போ அப்படி தான் வருது. நான் மாற்றி 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 போட்டேன். அண்ட் தென் நல்ல வேளை அந்த ஆட்டோ அங்கிள் சொல்லி நாங்கள் கரெக்டாக போயிட்டோம். அவர் ஆப்போசிட்டில் இறக்கி விட்டாரு. நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் உள்ளே நிறைய பேர் அப்பயே போயிட்டு தான் இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போயிட்டோம். அண்ட் தென் நிறைய பேர் சுற்றி க்ரௌடாக நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து வெயிட்டிங் ஏரியாலே வந்து சில பேர் உட்காந்துருந்தாங்க. ஸோ நாங்களும் போய் அந்த வெயிட்டிங் ஏரியா சோஃபாஸ்லாம் போட்டுருந்துச்சு, அங்கே போய் நாங்கள் உட்காந்துட்டோம். அண்ட் தென் உட்காந்துட்டு ஓகே டைம் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரௌண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு பீப்புள்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் தென் எனக்கு கொஞ்சம் பயம் அப்போ தான் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாம்கிட்ட சொல்லிட்டு அவள் உள்ளே தான் உட்காந்துருந்தா அந்த சோஃபாவில். நான் வந்து வெளில போயிட்டு கூப்பிட்டாங்கன்னா சொல்லு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்தேன். சாரி வளர்றேன், தொண்டை வேற வலிக்குது. ஸோ நான் வந்து அவள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் வார்ம் அப்ஸு அப்புறம் அதே சாங்கை ஒரு 3 தடவை பாடி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் அதுக்கு நாள் பண்ணேன், அன்னைக்கு காலிலேருந்து பண்ணவே இல்லைல்ல. ஸோ சோர் த்ரோட் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுலாம் இருந்தாங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நான் வெளியே தான் நின்றுட்டு இருப்பேன். அப்போயும் நிறைய பேர் வந்துட்டு போயிடலாம் இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து ஷியோராக இல்லை, அவங்க சொல்லலை வந்து நீங்கள் வாங்க அந்த மாதிரி அவங்க எதுவுமே சொல்லலை. 10 AM ஸ்லாட்லாம் வாங்க அப்படின்னு எதுவும் அனௌன்ஸ் பண்ணாதனால நாங்கள் வந்து நான் நினச்சேன் டைம் இருக்கு போல் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் வந்துட்டு நான் போகிறேன், மறுபடியும் நான் வெயிட்டிங் அந்த ஏரியாவுக்கு போயிட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து நம்ம இன்னும் கேட்கலேன்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் போய் கேட்டேன். அவங்க டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு அமிச்சாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு கதை நடந்துச்சு. அதை நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வீடியோவில் போடுறேன். அதுக்கடுத்து நான் போய் ஆடிஷனும் அட்டன் பண்ணிட்டேன். ஆனால் அங்கே என்னை வீடியோ அவ்வளோவா எடுக்கவே இல்லை. ஸோ அதனால தான் என்னால் வ்ளாக் மாதிரி ஒழுங்காகவே எடுக்க முடியல. ஆக்சுவலி என் கூட இருந்தவங்களாம் யாருமே எடுக்கவே இல்லை. வெளில வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்தாங்களே தவிர வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஹோல்ட் பண்ணிடுவோம் அவங்கள ஆடிஷன்லேருந்து அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் தென் எப்படி சொல்கிறது, ஆல்சோ வந்து ஸ்லாட் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடச்சி அதுக்கு அடுத்து போனனால ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி, ஐ ஃபெல்ட் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய டேலண்டட் பீப்புள்ஸ் நான் பார்த்தேன். நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த சான்ஸ் கிடச்சிச்சு. உண்மையிலே வந்துட்டு கிரேட் இன்சைட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் வந்து நாங்களும் வந்து கிளம்பி அகைன் அவள் வீட்டுக்கே வந்து போயிட்டோம். ஆல்சோ இந்த பாப்பப் பார்க் மட்டும்தான் மிஸ்ஸு. ஸோ பாப்பப் பார்க் ஏன் சென்னையில் வைக்கலன்னு தெரில. இவளுமே அதுக்கு தான் அதிகமாக ஆசைப்பட்டா. ஆனால் அது வைக்கலை. சின்ட்ரா அம்மன் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க அந்த ஸ்டிக்கர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதோட விளாக் முடியுது. பாய்.